ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் ஆட்டுத்தலை குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஆட்டுத்தலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை சேர்த்துடலாம். பிரியாணி இலை 2 சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்குறதுக்காக கல் உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். ரெண்டு தக்காளி கட் பண்ணிக்கிட்டேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி கனிஞ்சு வரட்டும். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். இதில் 1 ஸ்பூனு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூனு மஞ்சள் தூள். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆட்டுத்தலை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது நல்லா எல்லா பீஸ்லேயும் இந்த மசாலா படுற மாதிரி நல்லா கிளறி விடணும். இதில் 1 ஸ்பூனு மல்லித்தூள், 1 ஸ்பூனு கரம் மசாலா தூள் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூனு தயிர் எடுத்துக்கிட்டேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். தயிர் போட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் மல்லி புதினா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டு கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சதுக்கப்புறம் 1 கப்பு தேங்காய், அரைச்ச தேங்காய் போட்டுக்கிட்டேன். நீங்கள் ஒரு 5 ஸ்பூனு இதில் இருக்கும். 5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், அரைச்ச தேங்காய் சேர்த்துக்கிட்டால் போதும். இது எல்லாத்தையும் வச்சு சிம்மில் வச்சு நல்லா கிளறி விடணும். இப்போது இதுக்கு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அது ரொம்ப ஊற்றிடக்கூடாது. ஓரளவு கொஞ்சம் அந்த தலை மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி போதும். இப்போது இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் விட்டால் போதும். இப்போது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. அப்படியே தலைன்னு செம்மையாக வந்திருக்கு. இது சோறு, தோசை, பரோட்டா இது மாதிரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.